மலேசியாவில் நடந்த விழாவிலேயே இவ்வளோ பெரிய க்ரௌடு இது வரைக்கும் வந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது ஒரு ரெக்கார்ட் பிரேக். இதெல்லாம் தாண்டி சரிப்பா நீங்கள் எல்லாம் ரைட்டு, விஜய் என்ன பேசினார், என்ன குட்டி ஸ்டோரி சொன்னார், நான் தனியாக வருவேனா அணியாக வருவேனா அப்படின்னா அணியாக தான் வருவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அது என்ன அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க தாயார் சோபா வந்திருந்தாங்க. விஜய் உள்ளே வந்தவுடனே அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாட்டு பாட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கோடம்பாக்க ஏரியா கூத்துப்பாக்க வாரியா அந்த பாட்டை திப்புவோடு சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. மகனை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. அதில் ஏழை பாழைங்க மனசு வச்சா நீங்களும் சிஎம் ஆகலாம் அப்படின்ற ஒரு வரி வரும்போது அப்படி நிறுத்தி விஜயை பார்த்தோடனே விஜய் அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி ஒரு 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 போஸ் ஒன்று கொடுப்பாரு. இந்த பாட்டை டிஃபால்ட்டாக பாடினீங்களா இல்லை இது திட்டமிட்டு கரெக்டாக கொண்டு வந்து வச்சதா, அதை தாண்டி அந்த வரி பொருத்தமாக இருக்குது. எப்போ பாடின ஒரு வரி தான் ஏழை பாழைங்க மனசு வச்சா நீங்களும் சிஎம் ஆகலாம் அப்படின்னு அந்த அம்மா பாடும்போது அப்படி பயங்கர இது ஆகிடுச்சு அவங்களுக்கு. அவங்க தன் மகனை அப்படி இவ்வளோ பெரிய க்ரௌடில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய என்னதான் இருந்தாலும் அம்மா தானே சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி தன் மகனை சான்றோன்னு கேட்குறது இவ்வளோ பெரிய மத்தியில் எவ்வளோ பெரிய ஆசை. பாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேங்க்யூ விஜய் அப்படின்னு சொன்னப்போ அந்த அரங்கமே அதிர்ச்சி. அவர் எஸ்ஏசி அவங்க அப்பா அவர் ரொம்ப உருக்கமாயிட்டார். நான் விஜயை ஒரு நடிகனாக தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அப்படி நடிகனாக தான் உருவாக்கினேன். ஆனால் இவ்வளோ பெரிய நடிகனாக வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் அவரை வச்சு படம் பண்ண டைரக்டர்ஸ். அவருக்கு நன்றி. இதுதாங்க ஒரு டைரக்டருடைய பிரமாதமான ஒரு விஷயம். அவங்களுக்குலாம் நன்றி. ஆனால் இந்த இடத்துக்கு விஜய் வந்திருக்காருன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வலி, எவ்வளோ துரோகம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி விஜய் வந்திருக்காரு. நான் இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக, ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒருவராக நான் வருவார்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. வருவாப்பில் ஒரு நடிகராக வருவாப்பில், அவ்வளோதான். எஸ் ஏ சந்திரசேகர் அப்படி தான். நாளை தீர்ப்பு முதல் படம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது நான் இன்னும் அதை மறக்கலை. அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் இவர் ஒரு சிறந்த நடிகராக வருவார்னு முடிவு பண்ணிட்டேன். என் மகன் எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போயிட்டார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கார். நான் கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னால் முடியல அப்படின் போது அந்த 800 மீட்டர் ரேப் வாக்கை விஜய் ஓடி ஒரே ஓட்டமாக ஓடி தன் அப்பா கட்டி பிடிச்சிக்கிட்டார். காரணம் என்னென்னா ரொம்ப காலமாக போய்கிற விஷயந்தான். அப்பா மகனுக்கு சண்டை, அப்பாவும் பையனை பேசிக்கிறது இல்லை, வீட்டுக்குள்ளே சேர்க்கறது கிடையாது அப்பாவை. அப்புறமா கட்சியே கட்சி சம்மந்தமாக எதையும் நீங்கள் கலந்துக்காதீங்கன்னு சொன்னது. அப்புறமா அவர் விஜய்க்கு எதிராக பேசுறது, விஜயை சுற்றி நிறைய பேர் உள்ளே சேர்ந்துட்டாங்க. அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்து நீர் அடித்து நீர் விலகாது. எஸ் ஏ சந்திரசேகரோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், உலகத்தில் அப்பா மகனுக்கு நடக்காத சண்டை எங்களுக்கு நடந்துச்சு, உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கிற அப்பா மகன் சண்டை தான் எங்களுக்கு நடந்ததுன்னு. அதையெல்லாம் தாண்டி ஒரு எமோஷனான விழா.